திருட்டு பூனை. உள்ளவா. பயப்படாத, உள்ள வந்து உக்காரு. நான் இங்க வந்தது தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியா நீ நினைக்கிற? நம்ம ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இதை பண்ண போறோம். ஆனா சரி, 25 லட்ச ரூபா கொடு, முடிச்சிடலாம். 25 லட்சமா? என்கிட்ட 25,000 கூட இல்ல. என்கிட்ட எந்த பணமும் இல்ல. அதனாலதான் இப்படி உன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க. $25 லட்ச ரூபாய்க்காக ஒரு பொண்ணு கூட படுக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்ல. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாத. என் நிலைமையை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. சரி, இத பத்தி உன்னோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவா? இங்க ஆம்பளைங்க எல்லாமே சுயநலவாதிங்க. வெறும் பெட்ல மட்டும்தான் அவங்களுக்கு பொம்பளைங்களை பத்தி ஞாபகமே வரும். நானும் அப்படிதானே நினைக்கிறியா? அட்லீஸ்ட் நீயாவது என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீயும் மற்ற ஆம்பளைங்கள மாதிரியே இருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். நீ நினைக்கிற மாதிரி நான் எல்லா ஆம்பளைங்க கூடயும் போய் படுக்கிறவ இல்ல. என் புருஷனை தவிர நான் அனோஜ் கிட்ட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன். அப்போ பாய் ஃப்ரெண்டோட பேரு அனோஜா? இந்த பிரச்சனைய பத்தி அவன் யோசிக்க கூட இல்ல. அத நினைச்சாதான் எனக்கு கோவமா வருது. ஆனா நான் அந்த மாதிரி இல்ல. அப்போ ப்ளீஸ் இந்த ப்ராப்ளம நம்ம இப்பவே முடிச்சிடலாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு பொம்பளை பொண்ணும் இருக்கா. அவளுக்கு நல்ல அம்மாவா இருக்க. அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன். சரி, இதுக்கப்புறம் நீ இந்த எல்லா விஷயத்தையும் மறந்துரு. என் நிலைமை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையை சொல்லணும்னா நான் உங்ககிட்ட இருந்து 25 லட்ச ரூபா வாங்கிட்டு போய் இன்னொரு பொண்ணோட 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்திருக்கணும். ஆனால் நான் அதை பண்ணல. உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி பண்ண தோணலை. எனக்கு தெரியும். இதெல்லாம் நீ பணத்துக்காக பண்ணியிருந்தாலும் நீயும் ஒரு மனுஷன் தானே. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். ப்ளீஸ் அதெல்லாம் டெலீட் பண்ண. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்.
ம் சரி, எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஆனால் இப்போதைக்கு இல்லை. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம் சீக்கிரம் வந்துடு. ம் 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 இன்னும் பயமா இருக்கா? இப்போ ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் எதுக்கு பயப்பட போறேன்? ம்
உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருச்சு. அம்மா இன்னும் வரலையா? அம்மா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்கம்மா. அவங்க வர லேட் ஆகும். ஆனா அம்மா முதல்ல எங்க கூட வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா திரும்பி வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்துருக்கலாம்ல. ஆனா அப்போ அப்பா கூட இல்லைல்ல, அதனால தான். புரியுதா? அவங்களுக்கு என் மேல பாசமே இல்லை. எங்க போன? எத்தனை தடவை உனக்கு கால் பண்ண? என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரப்படுற? வா, முதல்ல போய் ஏதாவது குடிச்சிட்டு அப்புறமா பொறுமையாக பேசலாம். குடிக்கலான்னு டைம் இல்லை. வீட்டு பிரச்சனையில நிஷானி டெய்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. நிஷானி கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லு. லாசா, நான் ஏற்கனவே என்னென்ன பொய்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன். சுலேகா கிட்ட பணம் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீ அவகிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? எனக்கு அவளை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. பேசாம இந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வழியை பார்க்கலாம். உனக்கு என்ன பைத்தியமா? உன்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே லீக் பண்ணிவிட சொல்லி அவளை மிரட்டி அவகிட்ட பணத்தை வாங்க பாரு. 30 லட்சம் அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ தான் இப்படி சொல்ற, ஆனா அவகிட்ட ஒண்ணுமே இல்லையே. அவகிட்ட இல்லைன்னா அவ புருஷன்கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல. இன்னைக்கு அவ என் காலிலே விழுந்துட்டா. இருக்கிற பணம் எல்லாம் அவன் புருஷன்கிட்ட தான் இருக்கு. இவளால தொடக்கூட முடியாது. என்ன? ஓ, அது சுலேகாவை இன்னைக்கு நான் மீட் பண்ணேன். நீ அவளை மீட் பண்ண போறீங்க என்று சொல்லவில்ல. சொல்றதுக்கு நேரம் கிடைக்கல. திடீர்னு தான் மீட் பண்ணோம். எங்க மீட் பண்ண? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ட இடத்துல நின்று பேச முடியுமா அனுஜ்? இன்னைக்கு அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன்.
ஹோட்டலுக்கா? ம் ஹோட்டல்னா எப்படி சொல்றது, ரூமுக்கு. ரூம்க்கா? அவளை பார்த்த உடனே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவ உடம்பு இருக்கு, அப்புறம் இந்த இந்த இடத்துல ஒரு மச்சம் அழகா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ அவ கூட படுத்தியா? அதுக்காகலாம் நான் அவளை கூட்டிட்டு போல. ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆனா அவளுக்கும் அந்த விஷயம் பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க. அனோஜி, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறலாம். அவளோட வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். என்னடா சொன்னா? ஏய் இரு இரு இரு, நான் டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா பேக்கப் இருக்கு. கையை எடு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. உன் வேலையை என்கிட்ட காட்டாத. ஏய், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோவை காட்டி அவகிட்ட பணத்தை கேட்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இங்க பாரு, அவ உன்கிட்ட கெஞ்சி கேட்கும் போது 30 லட்சம் இல்லடா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் 20 லட்சமாச்சும் எனக்கு கூட கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு அவ கூட படுத்துட்டு வந்துட்டு இங்க தேவையில்லாம பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க. அவ அழுறத பார்த்ததும் எனக்கு பாவமாயிடுச்சு. பாவமா? என்ன பாவம்? அவ கிட்ட இருந்து மட்டும் 20 லட்சம் வாங்கிருந்தா இதை விட அழகான பொண்ணுங்க கிடைச்சிருப்பாங்க. அவ கூட படுக்கிறதுக்கு 20 லட்சம் விடுறதுக்கு அவட தீபிகா படுக்கணும்னு நினைச்சியா? நானும் உன்ன மாதிரி தானே, நானும் மனுஷன் தான், எனக்கு உணர்ச்சி எல்லாம் இருக்குல்ல. என் ஆசையை நான் தீர்த்துக்கிட்டேன். ஐயோ, நீ அவ கூட என்ன பண்ணங்கிறத பத்தில எனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஆனா அவகிட்ட வீடியோஸை லீக் பண்ணிடுன்னு மிரட்டி எப்படியாவது 20 லட்சத்தை வாங்குறதுக்கான வழியை பாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்படியா? இப்ப என்ன பண்ணுவ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இங்க பாரு, அவ கூட படுக்கிறதுக்காக நாம ஒண்ணும் இதை பண்ணல. சரி, உனக்கு பணம் வேண்டாடா விட. ஆனா எனக்கு அவகிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கி கூட. இல்லன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு சொல்லு. உன்னை கொண்டுட்டு நானும் செத்துருவேன். இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. ஏய் ஏய் லசா, கையேறா, எதுவும் பேசாத. நான் சொல்றத கவனமா கேளு. அந்த வீடியோல இருக்கிறது வெறும் சுலேகா மட்டும் இல்ல. அந்த பெட்ல அவ ஒண்ணு தனியா மட்டும் படுக்கல, அவ கூட நீயும் தான் இருக்க. ஓவரா பேசுனா இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நிஷானிக்கு அனுப்பிடுவேன். இதுக்கு மேல பேசாத. உன்னால என்ன பண்ண முடியுமோ தாராளமா போய் பண்ணிக்கோ. லசா, போடா. லசா, ஏய் ஏய்